பொண்ணு கொடுக்க போறீங்க, அவனோட லைஃபை எப்படி இருக்க போகுது, அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, எப்படி அவனுக்கு பொண்ணு கிடைக்கும், என்ன மாதிரி நான் பார்க்கணும். ஏன்னா தம்பிக்கு அப்போ வரப்போற மனைவி ஸ்பெஷலா இருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்துதான் அந்த நேரத்துல என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. திருமணமாகி ஒரு 15 நாள் தான் இருக்கும், 15, 20, 20 days தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்க வந்து தகவல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் அங்க போன உடனேயே பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறேன். அப்போ என்ன சொன்னா, உங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆகி போச்சுது, கடன்காரங்க அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வர போறாங்க, நீ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அந்த இருதயத்தை ஜெயிக்கும். முக்கியமா கணவருடைய இருதயத்தை ஜெயிச்சுட்டா போதும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவும் நானும் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு வரோம். அதுல எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நடந்த அனுபவத்துல இருந்து இருக்கக்கூடிய சாட்சிகளை நாங்க உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு புது சாட்சியை கேட்க போறோம். இந்த சாட்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இந்த சாட்சி வந்து எங்க அம்மாவை குறிச்சு இருக்கக்கூடியது. அம்மா எப்படி ஊழியத்துக்குள்ள வந்தாங்க, எப்படி அம்மா வந்து அப்பாவை மீட் பண்ணாங்க, இந்த கதைகள் எல்லாத்தையும் வந்து டாடி இன்னைக்கு நம்மளுக்கு சொல்ல போறாங்க. என்னப்பா சாட்சி நீங்க சொல்ல போறீங்க? இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய சாட்சி யாரை குறிச்சு அப்படின்னா, என்னுடைய மனைவியை குறிச்சு, அதாவது உங்க அம்மாவை குறிச்சு. எப்படி அம்மாவை சந்திச்சேன், எப்படி கர்த்தர் வந்து அம்மாவை வந்து அதாவது சொப்பனத்துல வெளிப்படுத்தி, அப்படியா? ஆமா ஆமா, எப்படி அப்படி வெளிப்படுத்தி அதை எப்படி ஆர்டர் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாட்சி தான். ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள், அவள் ஞானம் விளங்க பேசுகிறாள் அப்படின்னு. இன்னைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல வந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில நிறைய நெருக்கங்கள் வந்தாலும், அந்த நெருக்கத்தின் மத்தியிலும், திருமணத்துக்கு அப்புறம் அந்த நெருக்கத்தின் மத்தியிலும், இந்த போராட்டத்தின் மத்தியிலும், ஆமா, எப்படி என் கூட நின்னாங்க அப்படிங்கறத குறிச்சு நான் பேச போறேன். எப்படி ஞானமா நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சாட்சியை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஆக இன்னைக்கு நாங்க ஊழியத்துல 2 பேரும் இணைஞ்சு நிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க வந்து அன்பா பேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமா விட்டு கொடுக்கிறது, இது எல்லாமே நீ பார்த்துருப்பா இல்லையா? ஆமா. ஸோ இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏசப்பா வந்து கொடுத்த ஒரு அருமையான அம்மா தான் உனக்கு. ஆமா, அருமையான மனைவியை தேவன் எனக்கு கொடுத்தார். ஸோ அதை குறித்து நான் சொல்றேன். அம்மாவை குறித்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமை இல்லாம, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள் இல்லாம, ஒரே வீட்டுக்குள்ள இருந்தே பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை உணர்வு, பொறாமை, பெருமை, எல்லாத்துக்கும் மேல நான் அதிகமா சம்பாதிக்கிறேன், என்கிட்ட பணம் இருக்குது, நான் தான் வீட்டுல அதிகமா சம்பாதிக்கிறேன், நீ கம்மியா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள அந்த வேறுபாடுகள், ஒருத்தர் ஒருத்தர் குற்றம் சாட்டுறது, இப்படி எல்லாம் நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள நிறைய அப்படி அந்த மாதிரியான ஈகோயிசம்லாம் இருக்கு. அவன் நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, என் குடும்பம் பெருசா, உன் குடும்பம் பெருசா, எங்க அப்பா யாரு, ஆமா, ஆனா அவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமா, எங்க வீட்டுக்கு போனா சூப்பரா இருந்திருக்கும், நீங்க உங்க கூட வாழவே முடியல, உங்க கூட எல்லாம் வாழவே முடியல, நாங்க எங்க வீட்டுக்கு போனா எப்படி நான் வாழ்ந்திருக்கோம், எவ்வளவு சந்தோஷமா இருப்பேன், இப்படி எல்லாம் சொல்லி பல பிரச்சனைகள் குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள வரது உண்டு. ஆனா அங்க அப்படி இல்லை. எப்படி அப்படின்னா, அதான் ஸ்பெஷலா கர்த்தர் தர்றாரா, ஏசப்பா தருவார். இது எப்படி நடக்குது அப்படின்னா, எனக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி நான் வந்து பிசினஸ் பண்றேன். எங்க அப்படின்னா திருச்சியில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். திருச்சியில வந்து காந்தி மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல தான் பிசினஸ் பண்றேன். நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பொழுதுதான் அந்த நாட்கள்ல எப்படின்னா, நான் தனியா தான் இருப்பேன். தனியா வந்து ஒரு பங்களா எடுத்து நான் வச்சிருந்தேன். அதாவது திருச்சியில சீனிவாசன் நகர் அப்படின்னு அந்த ஏரியால தான் பங்களால நான் வந்து இருக்கிறேன். நான் மட்டும் தான் இருப்பேன், ஒரு பங்களாலே நான் மட்டும் தான் இருப்பேன். அப்போ என்கிட்ட கடையில வேலை பார்க்குற பசங்க எல்லாமே அவங்களுக்கு கடைக்கு முன்னாடி அங்க ஒரு இடம் வாங்கி கொடுத்துருப்பேன். சமையல் அவங்க செய்வாங்க, அவங்க சமையல தான் நான் சாப்பிடுவேன். பசங்க செய்யக்கூடிய சமையல் இல்லைன்னா ஹோட்டல்ல தான் மேக்சிமம் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு சமைக்க தெரியும் தானே? சமைக்க தெரியும் அப்படின்னு கிடையாது, தெரிஞ்சாலும் அதுவும் அந்த நேரத்துல செய்ய முடியாது, வெளியில தான் சாப்பிடும். நண்பர்கள் நிறைய இருந்தாங்க, நிறைய கெட்ட நண்பர்கள்,
ஆமா, என்கிட்ட நிறைய ஏமாற்றின நண்பர்கள் அப்படிலாம் இருந்தாங்க. நண்பர்களை குறிச்சு நான் ஒரு நாள் நான் சொல்றப்போ நான் சொல்றேன். அப்போ எல்லாரையும் நம்புவேன். அதே போல பாசத்துக்காக ரொம்ப இயங்குவேன். அப்ப என்கிட்ட பாசமா இருக்கிறதுக்கு யாரும் இல்லாத போல இருக்கும், தனியா இருப்பேன். அந்த நாட்களில் நான் தனியா தான் இருந்துகிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கு அருகில என்னுடைய நண்பருடைய தாய் ஒருத்தவங்க, அம்மா ஒருத்தவங்க உண்டு. அவங்க ரொம்ப அதாவது கடவுள் பக்தி உள்ளவங்க. கடவுள் பக்தி மீன்ஸ் அவங்க வந்து சிவன் பக்தர், பயங்கரமா ஆண்டவர் மேல ரொம்ப பக்தி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து என் மேல ரொம்ப பாசமாகி ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா, ஸ்பெஷலா செஞ்சாங்கன்னா கொண்டு வருவாங்க. நம்ம தாய் இல்லாத பையன், அம்மா இல்ல, அந்த பையனுக்கு அப்பா இல்ல, யாருமே இல்ல, தனியா இருக்கிறான் அந்த பையங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்பெஷலா கேர் எடுப்பாங்க. வந்து அப்பப்போ ஏதாவது கொடுப்பாங்க, எடுப்பாங்க. ஸோ நான் அப்படி தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நண்பர்கள் உண்டு. நண்பர்கள் வந்து என்னோட வீட்டுக்கு வரணும், அதாவது என் கூட யாராவது வந்து பேசணும், அந்த அன்புக்காக இயங்கின நாட்கள். அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பேன், பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சிருப்போம். அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாவே பீர் தான் இருக்கும். ஆமா, பீர் வச்சிருப்பேன். எதுக்காக வச்சிருப்பேன் அப்படின்னா, நண்பர்களை அட்ராக்ட் பண்றதுக்கு. நண்பர்களை அட்ராக்ட் பண்ணி என்ன செய்ய, என் கூட அங்க இருக்கணும், அவங்க என்கிட்ட உட்காந்து அங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டுல வந்து ஆமா அதெல்லாம் வச்சு, ஏன்னா அவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்போ நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க. சாப்பாடு வந்து ஸ்பெஷலா எல்லாமே ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுப்பேன் அவங்களுக்கு. ஆனா அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்க வீட்டுல உள்ள சாப்பாடை எனக்கு தாங்கன்னு கேட்பேன். நான் பிரியாணி வாங்கி தருவேன் ஹோட்டல்ல இருந்து, நீ உங்க வீட்டுல போட்டிருக்கிற சப்பாத்தியோ உங்க வீட்டுல செஞ்ச எந்த சாப்பாடாலும் சரி, எனக்கு வீட்டு சாப்பாடு எனக்கு வேணும். அதுக்காக அவங்கள சந்தோஷப்படுத்தி கொடுக்கறதுக்காக நான் அப்படி வாங்கி கொடுக்கலாம், அப்படி வாங்குவேன். நான் அப்படி ஒரு சிலர்ட்ட அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். அப்போ ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா, அந்த ஒரு ஏக்கம், அதாவது திருமண நாட்கள்ல, திருமண வயசுல வந்து இப்படி ஒரு பாசம் எனக்கு தேவைப்படுது. அதாவது நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணதுனால நான் அப்படி பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட தாயை குறித்து நான் சாட்சி சொல்லியிருப்பேன். தெரியல அப்படின்னா வர்ற நாட்கள் அம்மாவை குறித்து நான் ஒரு சாட்சி நான் சொல்றேன். ஏன்னா என் மேல ரொம்ப பாசமா அவங்க இருந்து, அவங்க இறந்த நாட்கள் சொல்லியிருக்கணும். போன தடவை நான் சொல்லியிருக்கிறேன், இறந்த குறித்து சொல்லியிருக்கிறேன். அம்மா இறந்த சிச்சுவேஷன். அப்போ அது வந்து ஒரு பெரிய பாரமா எனக்குள்ள இருந்தது. அப்போ இப்படி இருக்கிறதுனால என்னோட திருமணத்துக்காக எனக்காக அதிக பிரயாசப்பட்டது என்னுடைய சகோதரிகள். 2 சகோதரி எனக்கு உண்டு, 2 அக்கா உண்டு. அப்ப அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெண் கிடைக்கணும். அவங்க அப்ப 2 பேருமே மேரேஜ் ஆகிதான் இருந்தாங்க. எனக்கு தான் மேரேஜ் ஆகலைங்கிறதுனால 2 பேருமே அக்கா 2 பேருமே என் மேல அவங்க அக்கறை கொள்றாங்க. எனக்காக இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவன் இப்படி தனியாவே இருந்தா நல்லா இருக்காது, அப்ப இவனுக்கு நம்ம என்ன செய்யும், பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பொண்ணு பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு பாக்குறதுக்குரிய அந்த நாட்கள்ல அவங்க வந்து என்னை குறிச்சு கவலைப்படுறாங்க. யாரு அப்படின்னா, 2 அக்காவுமே ரொம்ப பாசமா இருக்கிறவங்க. அதுல எனக்கு 2வது அக்கா வந்து ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க சின்ன அக்கா வந்து அவங்க ஜெபம் பண்றாங்க. ஜெபிச்சுட்டே இருக்கிற பொழுது என் தம்பிக்கு வந்து ஏசப்பா நீங்க எப்படி அவனுக்கு பொண்ணு கொடுக்க போறீங்க, அவனோட லைஃப் எப்படி இருக்க போகுது, அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, எப்படி அவனுக்கு பொண்ணு கிடைக்கும், என்ன மாதிரி நான் பார்க்கணும், ஏன்னா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ வந்து அவனுக்கு எப்படி பார்க்கணும், என்ன செய்யணும், ஒருவேளை பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கணும் இல்லையா, அப்ப இந்த காலத்துக்கு ஏற்றபடி எல்லாத்துக்கும் அவனுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு துணையா இருக்கணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ற நல்ல ஒரு பொண்ணா குடும்ப பொண்ணா இருக்கணும், அப்படிலாம் பல விஷயங்கள் அவங்க அதை யோசிச்சு கவலைப்பட்டு அப்படியே அவங்க உட்கார்ந்து இருக்கிறப்போ ஒரு தரிசனம் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்தை கொண்டு வராரு. அவங்க முன்னாடி இருந்து அந்த சொப்பனம் பார்ப்பாங்க, தரிசனங்கள் அக்காவுக்கு கொடுப்பாரு ஏசப்பா. அப்ப என்ன மாதிரி அவங்க தரிசனம் பாக்குறாங்கன்னா, அதாவது ஒரு சர்ச் ஃபாதர். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது கம்யூனியன் கொடுப்பாங்க இல்லையா, சர்ச்சில் கம்யூனியன் கொடுப்பாங்க. சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்குறப்போ அதே போல எல்லாருக்கும் கம்யூனியன் இந்த ஃபாதர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் கம்யூனியன் கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க. ஃபைனலா எங்க அக்காவும் போய் அந்த ஃபாதர்கிட்ட போய் கம்யூனியன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க திரும்புறப்போ அவங்க பாக்குறாங்க, ஒரே ஒரு அதுல உள்ள ஒரு அப்பம், அந்த கம்யூனியன் ஒரு இதை மட்டும் எடுத்து அந்த ஃபாதர் என்ன பண்றாருன்னா, அவர் கைக்குள்ள வச்சு இப்படி பொத்தி வைக்கிறாராம், பத்திரப்படுத்தி அப்படி பொத்தி பத்திரமா வைக்கிறாராம். அப்போ உடனே அக்கா வந்து அந்த ஃபாதர்கிட்ட கேக்குறாங்களாம், இந்த கம்யூனியன் இந்த அப்பம் யாருக்கு
ஏன் நீங்க அதை பத்திரப்படுத்தி கைக்குள்ள இப்படி பொத்தி வைக்கிறீங்க, பத்திரமா வைக்கிறீங்களே எதுக்கு அப்படின்னா, உடனே அந்த ஃபாதர் சொன்னாராம், இது வந்து உன் தம்பிக்கு அப்படின்னா உன் தம்பிக்கு ஸ்பெஷல் அப்படி சொல்றாங்க. உன் தம்பிக்கு இது ஸ்பெஷல், நான் ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவங்க தரிசனம் பார்த்துட்டு என்ன செஞ்சுறாங்க, முழிச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தம்பிக்கு அப்போ வரப்போற மனைவி ஸ்பெஷலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. உடனே அந்த சொப்பனத்தை என்ன சொல்றாங்க, ஆமா இல்ல உனக்கு வந்து ஏசப்பா வந்து உனக்கு பார்ல உனக்கு ஸ்பெஷலா தருவாரு, உன் மனைவி ஸ்பெஷலா இருப்பா அப்படின்னா. ஸோ ரைட்டு ஓகே. அப்போ அப்படி போயிட்டு இருக்குது. அந்த நாட்கள் அப்படி போகுது. நான் சொன்னது மாதிரி அந்த அன்புக்காக ஏங்கியிருந்த நாட்கள், ஒருவேளை இப்படிதான் நம்ம தனியா இருப்போமோ, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் தோணுது, ஒருவேளை நம்ம தனியாவே இருந்துடலாமோ அப்படின்னு தோணும். ஏன்னா அக்காவுக்காக வாழ்ந்துடலாம் எனக்கு எப்படி தோணும்னா, அக்காவுக்காக நம்ம என்ன செய்ய வாழ்வோம், அவங்க 2 பேரும் இருக்கிறாங்களா, அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படிலாம் நிறைய நேரங்கள் எனக்கு அப்படி தோணும். ஆமா, வாழ்க்கைன்னா என்ன வேற என்ன, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து அதுக்கு அடுத்து வந்து அம்மாவுக்கு அடுத்து வந்து எனக்கு 2 அக்காவே ரொம்ப பிடிக்கும். 2 பேரையுமே ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா எப்பவுமே அம்மாவுக்கு அடுத்து ஒரு தாய் வந்து இல்லை அப்படின்னா அந்த தாயோடைய கேரக்டரை வந்து அவங்களுடைய சகோதரிகளை தான் எடுப்பாங்க. ஆமா, இப்ப நீ இருக்கிற அப்படின்னா அம்மாவுக்கு அடுத்து தம்பியை கேர் எடுக்கிறது நீ தான் கேர் எடுக்கணும். ஏன்னா நீ தான் அவனுக்கு அம்மா மாதிரி அடுத்து. ஸோ அது போலதான். அப்போ எனக்கு தாயா என்னுடைய 2 சகோதரிகளும் இருந்தாங்க. அப்போ இந்த நாட்கள்ல திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறாங்க. பார்த்துட்டு திடீர்னு தகவல் வருது அவங்களுக்கு ஒரு வரன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க ரொம்ப வசதியா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்து வீடு தருவாங்க. என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ நல்லா படிச்சிருக்குது. அப்போ எவ்வளவோ நிறைய நகை, எவ்வளவு பணங்கள்லாம் போடுவாங்க, நகையெல்லாம் போடுவாங்க அப்படிலாம் சொல்றாங்க. போட்டோ வருது முதல் தடவை அப்படி இது பண்ணி வர்றப்போ. ஆனா எனக்கு அதை குறிச்சு ஒன்றும் பெரிய ஐடியா இல்லை, ஒரு இது இல்லாம ஓகே அப்படின்னு சொல்லி யதார்த்தமா இருக்கிறேன். ஆனா அக்கா கிட்ட சின்ன கிட்ட கத்தர் பேசுறாரு, ஏசப்பா பேசுறாரு, அந்த சூழ்நிலையை அது தாண்டி போக வைக்கிறாரு. திடீர்னு எங்க ஊர் பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க வந்து என்ன செய்யறாங்க, சொல்ற தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு வந்து பாருங்க, இவங்க உங்களுக்கு தூரத்து சொந்தமும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லி கொடுத்து சொன்ன உடனே அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து சரி ஓகே பொண்ணை பார்க்கலாம், பொண்ணு என்ன படிச்சிருக்கிறாங்க என்ன மாதிரி அப்படின்னு கேட்டா அவங்க எம்சிஏ முடிச்சிருக்கிறாங்க. அந்த நாட்களே எம்சிஏ அப்படின்னா அப்போ அவங்க எம்சிஏ முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆச்சரியமா இருக்குது. நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்ம அந்த அளவுக்கு நான் படிக்கல. அப்போ அவங்க ரைட்டு. அப்போ அவங்க எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா சரி ஓகே, எனக்கு சூழ்நிலைகள், நான் ஊருக்கு வர்றேன், அப்போ அவங்கள பாக்குறேன். அப்போ அவங்கள பார்த்த உடனே, அதாவது அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு அந்த சோர்ஸை கத்தர் அமைச்சு கொடுக்குறாரு. அந்த ஊருக்கு போகிறேன். அப்போ அவங்க வீட்டுக்கு போகிறேன். அப்போ அவங்க வந்து ஸ்கூல்ல அந்த ஊர்ல ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ நான் அந்த நேரத்துல போயிட்டேன். அதாவது அவங்க ஸ்கூல்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய டைம் தான். நான் வீட்டுக்கு போன உடனே அவங்க அங்க இருந்து வர்றாங்க. ஆமா, வர்றப்போ அவங்க அப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. என் மனசுல வந்து அவங்கள பார்த்த உடனே, அதாவது பாக்குறேன் அப்படின்னா எனக்கு அவங்க உள்ள வர்றப்போயே எனக்கு மனசுல வந்து, ஏன்னா என்னோட சகோதரிகளா நான் ரொம்ப நேசிக்கிறேன். இப்ப நம்ம ஒருத்தவங்களை போய் பார்த்துட்டு நம்ம வேண்டான்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு பயங்கர வருத்தமா இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு வருத்தமா இருக்கு. ஐயோ என்னை பிடிக்கலையே, எதுக்கு பிடிக்கல, ஏன்டா என்ன குறை இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் அது என்ன சொல்லும், யோசிக்க சொல்லும். அவங்களுக்கு அவங்க மனசை ரொம்ப காயப்படுத்தாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணோட இருதயத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த இடம் ரொம்ப வேதனையா இருக்கும். ஏன் என்னை பிடிக்கல அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வரும். இந்த இடத்துல நான் அவங்க வர்ற பொழுது நான் பாக்குறேன், நான் வந்து அப்படி குனிஞ்சேனா அப்படி நானும் அக்காவும் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ பொண்ணு அவங்க வர்றாங்க, அவங்க அம்மா வர்றாங்க. வரப்போ வந்து நான் அப்படியே பாக்குறேன், அவங்க அப்ப சாரியில தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, ஸ்கூல் முடிஞ்சு உள்ள அதாவது அந்த ரூமை உட்கார்ந்து இருக்கிறத தாண்டி அப்படி போறாங்க. தாண்டி போகிறப்போ தெரியாதா நீங்க பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு? உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படி பேசாம போயிட்டாங்களா?
பேசாமன்னு கிடையாது, பேசாமல் அப்படி போவாங்க அவங்க. அந்த இடத்துல அப்படி போகணும், ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, பொண்ணெல்லாம் அப்படி முன்னாடி விட மாட்டாங்க உடனே பேசுறதுக்கு. சரியா? எனக்கு என்ன தெரியும். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி கிராஸ் பண்ணி உள்ள போகிறாங்க. அப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு அப்படி போகிறப்போ திரும்ப ஒருக்கு அவங்க வந்து ஏதோ கொண்டு வராங்க சாப்பிடாது. அந்த நேரத்துல நான் என்ன செய்யறேன் பாக்குறேன். நான் உடனே என்ன செய்யறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கிறேன். நான் உடனே எனக்கு வந்து நான் பிடிச்சிருச்சு, எனக்கு பொண்ணு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றேன். எனக்கு வந்து வெளியில இருந்து அவங்க, அதாவது எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணவங்க, பொண்ணு தகவல் கொடுத்தவங்க சொல்லப்போ கூட பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா நான் பாக்குறேன், பார்த்துட்டு நான் அதையெல்லாம் என்ன செய்யல, கண்டிப்பா அதெல்லாம் பொறுப்பு. எனக்கு ஆண்டவர் வந்து அந்த நேரத்துல அதுதான் வந்து அந்த சரியான ஒரு இணைப்பு. அப்பா வந்து அந்த நேரத்துல எதுவுமே பேசாம பொண்ணை அவங்கள பார்த்த உடனே பிடிச்சிருக்குங்கிற ஒரு ஊண்டுதல் ஆழமா கொடுக்குற. அப்போ எனக்குள்ள இருந்தே ஒரு ஃபோர்ஸ் வருது, அப்ப இவங்களை திருமணம் பண்ணணும். ஓகே, நம்ம பார்த்துருக்குறோம், மோதோட பார்த்துருக்குறோம், அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் எனக்கு கர்த்தர் தான் தர்றாரு, அதனால வந்து அதுதான் பெஸ்ட் அப்படின்னு மனசுல தோணுது. நான் எப்பவுமே யாரையுமே காயப்படுத்த விரும்பவே மாட்டேன், சின்ன விஷயத்தையுமே ரொம்ப யோசிப்பேன். அப்போ பாத்தீங்கன்னா பாக்குறாங்க, அப்போ ஓகே, அப்போ உடனே திருமண காரியங்கள் எல்லாம் நடக்குது. அதாவது என்னோட பிசினஸ்ல என் கடையில இருந்தவங்க, வேலை பார்த்தவங்க, கணக்கா பிள்ளை, இப்படி நிறைய இடங்களை வெளியில வந்து நான் அந்த நேரத்துல என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபைனான்ஸ் பண்ணுவேன். ஆமா, அதே போல கம்ப்யூட்டர் சென்டர் ஒன்று வச்சிருந்தேன். ஸோ இப்படி இருக்கிறப்போ இது வந்து மளிகையில வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கடையில உட்கார மாட்டேன், நிறைய நண்பர்கள் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு கூட. ஆனா எனக்கு வந்து மளிகையில ரொம்ப பிடிக்காது. அப்போ அந்த கணக்கா பிள்ளை என்கிட்ட அவர்கிட்ட தான் சொல்லுவேன், அவர் ரெண்டு பெண் குழந்தைகளை வச்சிருக்கிறேன். அவர் ஒரு கடையில இருந்து வெளியில வர்றப்போ அப்போ அவருக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளைங்க உண்டு அவருக்கு. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா என்கிட்ட கேட்குறப்போ, தம்பி எனக்கு வந்து எங்க போறேன்னே தெரியல, எனக்கு இதே பழகிட்டேன், ஒரு பிசினஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுக்காரங்க, அதாவது அவங்களும் அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க கடையை க்ளோஸ் பண்ணப்போ அவங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அதுல வந்து அவங்க கடையை க்ளோஸ் பண்றப்போ அவங்க கிட்டேயும் கணக்காப்புல இருந்தாங்க. அப்ப அதை அப்படியே வந்து என்கிட்ட சொல்றாங்க. அப்ப நான் வந்து எனக்கு பிசினஸ் அந்த கடை வைக்கணும் பெருசா ஒரு விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கணும் தான் பெரிய ஒரு விருப்பம். அதே போல ஃபைனான்ஸ் பண்ணிட்டு ஆமா அப்படி ஜாலியா அப்படி என்ன செய்யணும், சுத்தணும், அப்படி ஜாலியா இருக்கணும், அப்படிதான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ பிசினஸ்ங்கிறப்ப அவரை பாக்குறப்போ எனக்கு அவர்கிட்ட பழகினதுனால, அப்போ அந்த அண்ணன் சொல்றாங்க, நான் 2 சின்ன குழந்தைகள் வச்சுட்டு இருக்கிறேன், 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும், எனக்கு சரி நான் அப்போ பிசினஸ் போடுறேன்னே, உங்களை நம்பி நான் பண்றேன், நீங்க என்ன செய்யணும், நீங்க பாத்துக்குங்க, பொறுப்புல நீங்க தான் எல்லாம் பார்க்கணும், நான் ரொம்ப எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா எங்க அக்கா வீட்டுக்காரர் அவங்க லாஸ் ஆகி இதாகி போனதுனால எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க இல்ல அதெல்லாம் போடவும் தம்பி, அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம், சூப்பரா பாத்துடலாம், பக்காவா பண்ணிடலாம், ஆமா அப்படி எப்படின்னுட்டு அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. சரி ஓகே நான் அப்படி பண்றேன். அப்ப அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல ஒரு அரிசி கடை ஒரு பையனுக்கு நான் போட்டு கொடுக்குறேன், அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் பழகிட்டாங்கிறதுக்காக அப்படி பண்றேன். என்ன ஒருத்தருக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு அவருக்கு பணம் கொடுக்குறேன். அவர் வந்து அதாவது ஜஸ்ட் ஃப்ரெண்ட், ஜிம்ல பழக்கம் எனக்கு. அப்ப அவருக்கு நான் பணம் கொடுத்து அவரை பஜாருக்கு கொண்டு வந்து இவர் ஒரு பெரிய ஃபைனான்சியர் சொல்லிச்சு அங்க உள்ளவங்களுக்கு சொல்லி பணம் கொடுக்க வச்சு அவரை அந்த தம்பி அப்படி நான் வளர்த்துறேன். அவர் செருப்பு கூட போட தெரியாது, சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இது பண்ணேன். அப்படி இன்னும் நிறைய நண்பர்கள் நான் பழகிருந்தேன். அப்ப இந்த மேரேஜ் டயத்துல தான், அந்த மேரேஜ் டைம் வர்றப்போ நான் வந்து அதிகமா என்ன பண்றேன், ஆஃபீஸ்க்கு அதாவது கடைக்கு அதிகமா வர மாட்டேன், மேக்சிமம் கொஞ்சம் வெளியில தான் இருப்பேன். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து தான் அந்த நேரத்துல என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப எல்லாருமே சேர்ந்து கொடுத்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணி, ஆமா அவங்க உனக்கு எதிரா திரும்புறாங்களா? அவங்க எதிரா திரும்பல, அவங்க வந்து என்ன ஏமாற்றம் பாக்குறாங்க. ஏமாற்றம் அதாவது எதிரா திரும்புறது இல்ல, எதிராங்கிறது வேற. இது வந்து அவங்க சரி நான் என்னைய வந்து இவன் ஒரு ஏமாளி மாதிரி வந்து பையனை ஈஸியா இது பண்ணிடலாம் அந்த மாதிரி நினைச்சாங்களா அப்படின்னு. ஆனா அவங்க எல்லாருமே இனி அந்த நேரத்துல வந்து எனக்கு யாரும் சப்போர்ட்டா இல்லை, எனக்கு பிசினஸ் அதாவது குறைஞ்சிட்டே இருக்கு. எனக்கு அந்த நேரத்துல சொல்லல அவங்க,
இப்போ திருமண டைம் வருது. இந்த திருமண டைம் வர்றப்பதான் அந்த பிஸ்னஸ் வந்து அந்த கரெக்டாக அந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த நேரத்தில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது, அதாவது உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது, ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவ்வளோ பெரிய வெளியில் இவ்வளோ கடன் இருக்குது, இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கணக்கு காட்டுறார். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது, ஆச்சரியமாகிடுது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இமீடியட்டாக அந்த கடனெல்லாம் அடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் அந்த சுச்சுவேஷனில் அப்படி நெருக்கத்தில் இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு தெரியல, அதாவது இது வந்து திருமணத்துக்கு நயத்துல வந்து கொஞ்சம் அந்த நெருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. ஃபுல்லா அது லாஸ் ஆயிருச்சு, இதாயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்ப தெரியல. ஓகே ரைட். பிசினஸ்ல வந்து ஒரு சில நேரங்களில் நெருக்கங்கள் வரும், ஏற்றத்தாழ்வு வரும். அதாவது ஒரு சில நேரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் அது இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால வந்து அது ஒரு பெருசா இல்லை. அப்ப நம்ம அந்த நேரத்தில் என்ன செஞ்சுவாங்க, ஏதாவது அமௌண்ட்டை போட்டு பணத்தை போட்டு எடுத்து அப்படி மேனேஜ் பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். ஆனா இது வந்து அவங்க எல்லாமே திட்டம் போட்டு எல்லாம் பிளானை போட்டு பண்ணதுனால ஆமா அவங்க எனக்கு விரோதமா அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அவங்க தன்னோட, அதாவது எங்க கடையில இருந்த கணக்காப்புல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் இங்க இருந்து பணத்தெல்லாம் இது பண்ணி அவருக்குன்னு தனியா ஏதோ இடமோ இல்ல பேக்கரி போடுறதுக்கு ஏதோ ஒரு பிளான், அவங்க தம்பிக்கு ஏதோ பேக்கரி போடுற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லி இது பண்ணாங்க. ஸோ அதுதான் உண்மை, அப்படிலாம் நடந்தது. அப்போ வேதனையாச்சு. அவர் தன்னோட தம்பியை நம்பி 2 தம்பி உண்டு அவங்களுக்கு. அவங்க வந்து அவங்க தம்பிக்கு என்ன பண்றாங்க, அவங்க குடும்பம் அப்படி பண்ணலாம், அப்படி அவங்க குடும்பத்தை அவங்க தம்பிக்கு கொடுத்து அந்த சொத்தை இது பண்ணிட்டாங்க. இங்க உள்ள முதலெல்லாம் எடுத்து, உங்ககிட்ட இருக்கிற முதலெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு தகவல் வருது. அப்ப இதெல்லாம் கேட்கிறேன், எனக்கு யாரையுமே காயப்படுத்தி வேகமா பேசி அவங்கள்ட்ட இப்படி பண்ணி அப்படின்னா எதுவுமே எனக்கு கேட்க தோணலை. ரைட், ஓகே, அவ்வளவுதான், மனுஷங்க இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி அப்ப அந்த நேரத்துல அப்படியே விடுறேன். இந்த டயத்துல தான் திருமணம் நடக்குது. அதாவது திருமண டைம், அப்போ அந்த நேரங்கள்ல தான் திருமண காரியங்கள் நடக்குது. அப்போ பார்த்தோம்னா அந்த இந்த நெருக்கமான ஒரு சிச்சுவேஷன்ல தான், அதாவது எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு, நான் நம்பினவங்க என்னை கைவிட்டுட்டாங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுங்கிறத ஆனா அந்த நேரத்துல யாரும் சொல்லல, அந்த நேரத்துல இருந்திருக்குது. இவங்க யாருமே என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. சொல்றாங்க என்கிட்ட. அப்ப திருமண டயத்துல வந்து யாருமே எனக்கு எந்த தகவலுமே சொல்லலாம். கடைசியா எனக்கு வந்து என்ன பண்ணனே புரியல. அதாவது திருமணம் முடிஞ்சு நானும் உங்க அம்மாவும் என்ன பண்றோம், நாங்க திருமணம் முடிஞ்சு புதுசா நாங்க இருந்த அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வர்றேன். கூட்டிட்டு வந்தப்போ பார்த்தோம்னா அந்த டயத்துல எனக்கு நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, திருமணமாகி ஒரு 15 நாள் தான் இருக்கும், 15, 20, 20 டேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அவங்க வந்து தகவல் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க போன உடனேயே பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறேன். அப்போ என்ன சொன்னா, உங்களுக்கு பிசினஸ் லாஸ் ஆகி போச்சுது, கடன்காரங்க அத்தனை பேரும் உங்க வீட்டுக்கு வர போறாங்க, நீ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல என்னை நம்பி திருமணமாகி வந்திருக்கிற பொண்ணு, அவங்க வந்து 42 பவுன் நகை ஏதோ போட்டிருக்கிறாங்க. பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த நேரத்துல என்ன பண்ணனே தெரியல. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? புதுசா வந்தா மேரேஜ் ஆகி வர்றப்போ அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். நம்ம அங்க போய் நம்ம கணவர் இருப்பாங்க, அங்க அவங்க குடும்பத்துல நம்ம என்ன செய்யலாம், பயங்கர சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஒரு பெரிய ஒரு கனவோட வருவாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த திருமணமாகி ஒரு 15, 20 நாளிலேயே இங்க எனக்கு பிசினஸ் லாஸ் ஆகுது அப்படின்னு வந்த உடனே இப்போ என் மனைவிக்கு அந்த தகவல் வருது. அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஷாக் ஆன உடனே என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த நகையை ஃபுல்லா கலட்டி தர்றாங்க. மேரேஜ் ஆகி ஒரு 15 நாள், ஒரு மாசத்துக்குள்ளேயே, அதிகபட்சம் போனா 1 மந்த்துக்குள்ளதான் இருக்கும். எனக்கு பிசினஸ் லாஸ் ஆகி இதாயிருச்சுன்னு உடனே அவங்க அத்தனை நகையும் கலட்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த நெருக்கம் வந்த உடனே அந்த நாள்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சிச்சுவேஷனை வந்து மாத்தணுங்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் அடிப்பேன். ரொம்ப நான் ஹாபிஸ் எனக்கு வந்து ரொம்பலாம் தண்ணி அடிச்சு ட்ரிங்க்ஸ் அடிச்சு சுத்தம் அப்படிலாம் ஹாபி எனக்கு அது கிடையாது. ஆனா இந்த சிச்சுவேஷனை ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்ப அவங்க கூட எப்பமாச்சும் உட்கார்றது தான். ஆனா இந்த சிச்சுவேஷனை பாக்குறப்போ நான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேன். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னா, ஐயோ புது பொண்ணு இல்லையா, திருமணமாகி கொஞ்ச நாள் தான் இருக்குது, அவங்க என்ன நினைப்பாங்க,
அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாயில என்னத்தையா போட்டு சவைச்சிக்கிட்டு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஆப்பிள் ஃப்ளேவர்ல இருக்குது, சாராயம் இருக்குது, அதை நீங்க குடிச்சு போங்க அப்படின்னா ஸ்மெல்லே தெரியாது அப்படிம்பாங்க. என்ன நீ குடிச்சு போனாலும் அவங்களுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கிட்ட காட்டிக்கவே மாட்டாங்க. நான் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு போனாலும் கூட அவங்க எதுவுமே காட்டிக்க மாட்டாங்க. நான் அமைதியா இருக்கிற நேரத்துல அழகா வந்து பக்கத்துல உட்கார்ந்து அவங்க அதை எடுத்து சொல்லுவாங்க, நீங்க அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் அடிச்சீங்க தானே, எனக்கு அது நல்லா தெரியும், ஏன் அப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே போல அம்மா வந்திருந்தப்போ அவங்களுடைய அந்த பாசத்தை நான் பாக்குறேன். அவங்க வந்து அப்போ அந்த நாட்கள்ல ரொம்ப நெருக்கம், எனக்கு கடன்காரங்க ரொம்ப நெருக்குறாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிறப்போ அவங்க நகையை ஃபுல்லா கலட்டி கொடுக்குறாங்க. அந்த நகையை வச்சு நான் கொடுக்குறேன், எல்லாருக்குமே கொடுக்குறேன். கொடுத்தாலுமே கடனை உதவியும் ஃபுல்லா அடைக்க முடியல, ஒரு சிச்சுவேஷன் நெருக்கமா இருக்குது. என்னுடைய ஊர்ல உள்ள என்னுடைய வீட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது, கொடுத்து நான் அடைக்கிறேன். கொடுத்தும் அடைச்சி அப்போ பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கையில எதுவுமே இல்லை. அவங்ககிட்ட எந்த பணமும் எதுவுமே இல்லை, எங்க கையில எதுவுமே இல்லை. அவங்ககிட்ட நகையும் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா யாருமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் அந்த நெருக்கத்துல மன உளைச்சல்ல தான் அந்த காரியங்கள் செய்ய, எனக்கு வேற வழியே இல்லை. அப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்போ அவங்க என்னை ஆறுதல் படுத்துவாங்க. அந்த நேரத்துல வந்து உட்கார்ந்து இருந்து என்னை ஆறுதல் படுத்தி சொல்லுவாங்க. அவங்க என்னை அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நாங்க உங்களை அம்மானே கூப்பிடட்டுமா அப்படிம்பாங்க. ஆமா கூப்பிட்டுக்க அப்படிம்பேன். அப்ப அம்மா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எனக்கு உங்களை தந்தது ஏசப்பா தான் எனக்கு தந்திருக்கிறாங்க, அதனால நான் ஏசப்பாவை ரொம்ப நம்புறேன் அப்படிம்பாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். ஏசப்பாவை குறிச்சு அம்மா தான், உங்க அம்மா தான் முதல்ல அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா திரும்ப எனக்கு ஊட்டினாங்க. உங்க அம்மாக்கு அடுத்து ஆமா, அதாவது ஏசப்பா இருக்கிறாங்க. அதை இன்னொரு வார்த்தை அவங்க ரொம்ப இதா சொன்னாங்க. ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமா எனக்கு ஏசப்பா தான் உங்களை தந்திருக்கிறாங்க, ஸோ நான் தப்பு பண்ணிட்டு போகிறேன், அதாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டோ அந்த வேதனையில அப்படியே நான் வீட்டுக்கு போகிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க திருமணத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்குங்க, வாழ்ந்துக்குங்க, எனக்கு தெரியல, ஆனா இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யணும், நீங்க சரியாகுங்க அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க ரொம்ப இதா சொன்னது என்ன அப்படின்னா, ஆமா எனக்கு உங்களை தந்தது ஏசப்பா தான், அதனால நான் அவரை நம்புறேன், எனக்கு பெஸ்டான துணையதான் ஏசப்பா தந்திருக்கிறாரு அப்படிங்கறதுல அவங்க உறுதியா நிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சு வரப்போ அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுல இருந்து நான் ட்ரிங்க்ஸே அடிக்கிறது இல்லை. அப்போ அந்த அவங்களோட அந்த வார்த்தையை கேட்கிறப்போ நமக்கு அது கஷ்டமா இருக்குது. அதை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப பணம் போட்டு அதாவது நகை போட்டு கொடுத்துருக்காங்க, நகை போட்டு திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு காலமா அவங்க கஷ்டப்பட்டு இல்லையா அந்த நகையை சேர்க்கறதுக்கு அவங்க அவ்வளவு சிரமப்பட்டு சேர்த்திருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த சிரமத்துல நின்று அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோவம் வரும்ல இல்லையா, அவங்க கோவம் வந்து என்னைய குறிச்சு ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சா என் மனைவி விட மாட்டாங்க. அவங்க வந்து சத்தம் போடுவாங்க, உங்க 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 வீட்டுக்காரர் என்ன, உன் வீட்டுக்காரர் என்ன, உனக்கு என்ன, அவரு என்ன அவ்வளவு முக்கியமா, இப்போ பார்த்த அந்த மனுஷன் உனக்கு அவ்வளவு முக்கியமா எங்களை விட அப்படிலாம் கேட்பாங்க. எங்க அம்மா உங்க அம்மா வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க அதுல ஆக்ஷன்ல காமிப்பாங்க, செயல்ல காமிப்பாங்க, எனக்கு அவர்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. என்கிட்ட அவங்க வந்து கோபத்திலேயோ யார்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட உங்க அம்மா விடவே இல்லை. அதாவது அவங்க கோபத்துல எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வேகத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா தோணும் இல்லையா. ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களும் வந்து ஒரு சாதாரண ஒரு பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்னு கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வருமானங்களை சேர்த்து வச்சுதான் பிள்ளைக்கு அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் நான் புரியுறேன். ஆனா என்கிட்ட அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை என்கிட்ட வரவே விட மாட்டாங்க. நான் அதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொரு வீடுகள்லயும் உடனே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை தான். ஆமா உங்களுக்கு அது இருக்கா, இது இருக்கா, இப்படியா அப்படியா, ஆமா ஏமாத்தி போட்டீங்க அப்படி இப்படின்னு. உங்க அம்மா ஒரு நாள் கூட என்ன அப்படி சொன்ன கிடையாது, என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஆசைகள் எல்லாமே எனக்கு தெரியும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆசைகள்,
அவங்களுடைய கனவுகள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு சுத்துவேன், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அவ்வளவு பணத்தை இறைப்பேன், போவேன், கொடுப்பேன், வருவேன். ஆனா அதுக்கப்புறம் கொடுக்கவே முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த நெருக்கம் அந்த நாட்கள்ல, அதாவது எங்க வீட்டு பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னோம்ல, ஒரு அம்மா வந்து என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க, என் ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப கடவுள் பக்தலா இருக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்க்கறதுக்கு இது பண்றாங்க. ஜாதகம் பார்த்துடணும் தம்பி ஏன்ட்ட கேட்கறாங்க. எனக்கு ஜாதகம் அதெல்லாம் புக்கு அதெல்லாம் இதாகி கிடையாது. ஆனா அவங்க வீட்லயும் அவங்க எழுதி வச்சிருந்துருக்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு அவங்க ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்க ஏதோ பார்த்து எழுதி வச்சிருந்துருப்பாங்க போல. அப்ப எனக்கு அந்த நேரத்துல நமக்கு ஆண்டவர் குறிச்சி பெருசா இயேசப்பா எல்லாம் அப்படி ரொம்ப அந்த நேரத்துல இதெல்லாம் கிடையாது. யதார்த்தமா எல்லா கடவுளையும் நான் இது பண்ண முடியும். அந்த இதை கேட்கறாங்க. என்கிட்ட வந்து பேரும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கறாங்க. நான் சொல்ல ஏமா அப்படியெல்லாம் வேண்டாமா, எதுக்கெல்லாம் அதெல்லாம் போட்டு இது பண்ணி பாக்குறீங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல தம்பி நம்ம பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த நோட்டை வாங்கிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்துட்டு சாயங்காலம் போல வர்றாங்க. நான் வந்து வீட்டுக்கு வர்றப்போ அந்த இருட்டுக்கு வெளியில கூப்பிட்டு என்கிட்ட ரகசியமா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி அதாவது உன் கொஞ்சாதிக்கு உன் மனைவிக்கு சிம்ம ராசி, அது ஒரு ராசி, இப்படி ராசி பலன்கள் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படி ராசி இருக்கிறதுனால அதாவது உங்களுக்குள்ள எல்லா சொத்தும் அழிஞ்சு போகும், அவங்க வந்ததுனாலதான் இப்படி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க உங்கள்கிட்ட காலடி எடுத்து வச்சதுனாலதான் அப்படி ஆயிட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியாம என்ன நடந்துச்சு. நான் உடனே அந்த அம்மாட்ட என்ன சொல்ல, சரி அப்படின்னு சொல்லி ரோட்லயே அந்த புக்கை வாங்கி என்னோட அந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு அதுலயே ஒரு சாக்கடையில போடுறேன். அவங்க கண்ணு முன்னாடி அங்க நின்னே கிழிக்கிறேன். இல்லம்மா எனக்கு இதுக்கு மேலாம் நம்பிக்கை கிடையாது, இல்ல அப்படி இல்லை, ஆமா நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணி விட்டேன். இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம கேட்கிறப்போ நம்ம ஒரு நம்ம மனசுலயும் நம்மள உடனே ஓ அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா, அப்ப எனக்கு அவங்க மேல என்ன வந்துடும், அப்ப அது ஒரு சண்டையா மாறும். இப்ப அவங்களும் அதே போல அவங்க வீட்டுல எல்லாரும் சொல்றாங்க, நெருக்க கூட இருக்கிறவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட ஏதாச்சும் சொல்லி சத்தம் போட்டு அப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு 2 பேருக்குள்ள என்ன ஆயிருக்கும், பிரிவினைகள் தான் வந்திருக்கும். சோ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்றது, அதுதான் நான் சொல்ல வரேன். அம்மாவோட சாட்சியை வச்சு நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்குள்ள அந்த ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எல்லா விஷயத்திலும் பொறுமையா இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை விட்டு ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனை வந்த உடனேயே தன் கணவரை விட்டு உடனே ஓடிடணும், தப்புன்னு இல்லைன்னா தன் மனைவியை விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது, இருக்க. அதாவது ஒரு நல்ல ஒரு பெண் அப்படின்னா அவங்க அப்படி போக மாட்டாங்க. குடும்ப பெண்ணா வளர்ந்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல இருந்து வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமா அவங்க பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, உடனே இமீடியட்டா உடனே எதுக்கு எடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படி போக மாட்டாங்க. உங்க அம்மா போகவே மாட்டாங்க, போனதே கிடையாது. உங்க அம்மா இருந்த பாசத்துல அந்த விஷயத்துல நாங்க ஒண்ணுமே இல்லாம இன்னும் நாங்க திருச்சியை விட்டுட்டு காலி பண்ணிட்டு நாங்க மதுரைக்கு வரோம், ஒண்ணுமே இல்லாம அந்த கையில, அவங்க ஒண்ணுமே இல்லாம, அதாவது அங்கிருந்து நாங்க வர்றப்போ கையில எந்த காசும் எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம நாங்க எம்டியா தான் என்ன செய்யறோம், இங்க மதுரைக்கு வரோம். அதுக்கப்புறம் அங்க விட்டுட்டு நாங்க மதுரைக்கு வரோம். ஏன்னா அங்க இருக்க வேண்டாம், ஏன்னா நண்பர்கள் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து அது அங்க நம்ம சுத்தின இடங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம இப்ப ஒண்ணுமே இல்லாம நிக்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அங்க மதுரைக்கு நாங்க வரோம். அதுக்கப்புறம் தான் அம்மா கூட தான் அம்மாவும் நானும், ஆமா நாங்களும் மனைவியும் 2 பேரும் என்ன செய்யறோம், இங்க வர்றோம். எல்லாத்துக்கும் மேல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதாவது முதல் பிரசவத்துக்கு எல்லாரும் தன்னுடைய தாய் வீட்டுக்கு போவாங்க. உங்க அம்மா அங்க போகல, நான் வேண்டாம் அப்படின்னு, நானே பாத்துக்கிறேன், எனக்கு கூட தான் இருக்கணும் நீ. ஆமா அப்பதான் உன்னையதான் நான் பார்த்தது முதல்ல. ஆமா ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து அந்த காலை மடக்கி வச்சு அதுல குளிப்பாட்டுறதுக்குலாம் அப்படி தண்ணி வச்சு அப்படிலாம் குளிப்பாட்டுவேன். 2 காலுக்கு நடுவுல தான் ஒன்னையாச்சும் பண்ணுவேன், பெரியவங்க பண்ற மாதிரி ஒன்னைய நான் பண்ணுவேன். ஆமா அப்பதான் வந்து நீ பிறந்தப்போ வந்து அதை நானே உட்கார்ந்து கேர் எடுப்பேன். நானும் உங்க அம்மாவும் தான்
உன்னை கேர் எடுத்து. இல்லைன்னா எல்லாம் மேக்சிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த முதல் பிரசவம் அப்படிங்கிறப்போ, முதல்ல குழந்தை பிறக்கிறப்போ அவங்க தாய் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கேர் எடுத்து அக்கறை எடுத்து பார்ப்பாங்க. தன்னுடைய பிள்ளை ஐயோ வேற பிள்ளை வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க அப்படி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆசை இருந்தது. அவங்க கேட்டாங்க, கூப்பிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து என் மனைவியை நான் தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் நான் கூட நிக்கணும். நான் தான் என் பிள்ளையும் நான் பார்க்கணும். என் குழந்தைய நான் தான் சின்னதுல இருந்து என்ன செய்யணும், குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டா. தாத்தா எப்போ வந்தாங்க? தாத்தாங்க வந்தது வந்து அதுக்கப்புறம் வந்தாங்க. அவங்களும் அதே போல சேம் என்னோட கேரக்டர் தான். அவங்களும் அமைதியா இருப்பாங்க. எந்த சண்டையும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. என்ன வந்தாலும் பொறுமையா அவங்க பாட்டு என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டு எதுனாலும் சரி கடவுள் நடத்துவார்னு சொல்லிட்டு அமைதியா ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்கள வச்சு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க ரொம்ப சமாதானம் உள்ள ஒரு அருமையான ஒரு மனுஷன் உங்க தாத்தா வந்து. அதனாலதான் உங்க தாத்தாவையும் நம்ம கூடவே வச்சுக்கிட்டது. அவங்க இங்க இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு இங்க வந்து அவங்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிடிச்சு போச்சு. எனக்கும் ஒரு தகப்பன் கிடைச்ச மாதிரி. எனக்கு நமக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ அவங்க எனக்கு ஒரு தகப்பனா நான் அந்த இடத்துல அவங்கள ரொம்ப ஆழமா அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க. அவங்க எதை குறிச்சும் பண்ண மாட்டாங்க. ஸோ அம்மாவும் அதே போல ரொம்ப பாசமா அந்த சூழ்நிலைகளை, நாங்க கையில காசு வெறும் 3200 எவ்வளவுதான் சம்பளம், வெறும் 3200 தான் அம்மாவுக்கு. ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாங்க, எம்சிஏ படிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகக்கூடிய ஒரு பெண் அவங்க. ஆனா எனக்காக அந்த சிச்சுவேஷனுக்காக என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிமா. மதுரைக்குள்ளேயே சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லையா? அவங்க வேற எதுவுமே பார்க்கல. அவங்களுக்கு வந்து என் கூட இருக்கணும். அதாவது நான் வந்து எங்கேயாவது வெளியூருக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன், வெளியூருக்கு நான் எங்கேயாச்சும் போய் வேலைக்கு போறேன்னா இல்ல வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளையே வேண்டாம்னு தான் சொல்லியிருந்தேன். எனக்கு வேண்டாம் அப்படிலாம் இல்லை, நீங்க என் கூட தான் இருக்கணும், நம்ம ஒன்னாதான் இருக்கணும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் என்ன வந்தாலும் நாம ஒன்னாதான் இருக்கணும், கடைசி வரைக்கும் கூட தான் இருக்கணும். ஸோ அவங்க நான் அம்மா வீட்டுக்கு போனாலும் சேர்ந்துதான் போவோம். தனியா அவங்க அம்மா போகவே மாட்டாங்க. சேர்ந்துதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. சேர்ந்துதான் போவோம். உங்க அம்மா ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்கள தனியாவும் நான் விட மாட்டேன். நானும் ஒண்ணு என்ன செய்வேன், கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட போவேன். ஏன்னா அந்த அன்புல, அதாவது கட்டப்படுது ஒரு குடும்பம் அப்படிங்கிறது, கணவன் மனைவி அப்படின்னா அந்த அன்புல அது கட்டப்பட்டுருச்சு அப்படின்னா அதை யாராலும் பிரிக்க முடியாது. அதனால அதான் குடும்பம், அதான் கணவன் மனைவி. இன்னைக்கு வந்து நான் என்ன தலைப்பை வச்சு நான் பேச வந்தேன் அப்படின்னா, அதான் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ. ஒரு நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கணவன் மனைவின்னு வந்துட்டா பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கம் வரும், பணம் திடீர்னு லாஸ் ஆகும், எல்லாமே இல்லாம போகும். நாம உடனே அந்த கோபத்தையும் வஞ்சனையும் நம்ம கணவனா இருந்தா நம்ம மனைவி கிட்ட, மனைவியா இருந்தா நம்ம கணவன் கிட்ட நம்ம காட்ட கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இங்கதான் ஆண்டவர் சொன்ன கட்டளையை நம்ம நிறைவேற்றணும். அதான் ரொம்ப முக்கியம். ஒருவருக்காக ஒருவர் செவியுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கள். இல்லையா? உபத்திரம் வந்தா 2 பேரும் நின்று ஜெபிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிங்க. இதுதான் நம்ம இந்த சத்தியத்தை, இந்த வேத வசனத்தை முதலாவது இங்கதான் நிறைவேற்றோம். இதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிங்கிறது மிக மிக முக்கியம். சண்டை போட்டுட்டோம், ஒரு பிரச்சனை வந்துச்சு, உடனே அம்மா வீட்டுக்கு போறேன், உடனே அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போக கூடாது. அந்த இடத்துல நின்று அவங்களோட இருதயத்தை நம்ம ஜெயிக்கணும். ஒரு பெண் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அந்த இருதயத்தை ஜெயிக்கணும். முக்கியமா கணவருடைய இருதயத்தை ஜெயிச்சுட்டா போதும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. அன்பு சகலவற்றையும் தாங்கும், இல்லையா? 1 கொரிந்தியர் 13 எழுதப்பட்டிருக்கு. சகலத்தையும் சகிக்கும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் கொள்ளாது. அப்போ அந்த அன்பு எல்லாத்துக்கும் மேலானது அன்புதான். இந்த அன்பை தான் ஆதி ஆகமத்திலேயே நம்ம பாக்குறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தது. அவங்க ஒருத்தர் விட்டு பிரிஞ்சே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமா, பல பிள்ளைகள் வந்து பிரிஞ்சுட்டாங்க. பிசாசு வந்து போராடி பாக்குறான். ஆனா ஆதாமையும் ஏவாளையும் பிரிக்க முடியல. காயின் ஆவியலுக்குள்ள கூட என்ன செஞ்சுட்டான் பிசாசு, இறங்கி வேலை பார்த்துட்டான். ஆனா முதல் மனிதர்கள் கணவன் மனைவியா இணைக்கப்பட்டவங்க, பிசாசு அவங்க வாழ்க்கையிலும் பிரிக்கிறதுக்கு அவன் நிச்சயமா ட்ரை பண்ணிருப்பான். ஏன்னா ஏவாள் வந்து பழத்தை கொடுத்துதான் அவன் நம்பி விசுவாசத்தோட வாங்கி அவ சொன்னதை கேட்டே சாப்பிடுறான், இல்லையா?
ஆனா அவன் அதுக்கப்புறம் ஆண்டவர் துரத்துறப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே அவன் சண்டை போட்டுருக்கலாம். நீ எனக்கு தேவையில்லை, ஒன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, நீ என்னட்டு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ வர்றதுக்கு முன்னாடி எனக்கு சந்தோஷமா இருந்தேன். ஆமா அப்படி சொல்லியிருக்கலாம். இல்ல, அவங்க 2 பேருக்குள்ளேயும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சு. சோ இது ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஏன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. ஒரு மனுஷன் தனியா இருக்கிறான் நல்லதே கிடையாது. அது கணவன் தனியா போய் வாழ்ந்தாலும் சரிதான், மனைவி தனியா போய் வாழ்ந்தாலும் சரிதான், அது நல்லதே கிடையாது. கணவன் மனைவி என்கிறவர்கள் ஒன்றா ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா இருக்கும். சோ மனிதன் தனியா இருக்கக்கூடாது அப்படின்னா கணவன் மனைவிக்கு தான் அது சொல்லப்பட்டிருக்கு. மனிதன் தனியா இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தின் மூலமா இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மா வந்து என் கூட இருந்து அவங்க பண்ண சப்போர்ட்லாம் நிறைய இருக்கு. ஆமா, என் கூட இருந்து அவங்க எல்லா சூழ்நிலையிலும் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் அவங்க கூடவே இருப்பாங்க. எனக்கு நாங்க வந்து பிசினஸ் பண்ணி பாக்குறேன், பிசினஸ் லாஸ் ஆயிருது, நீ அதே போல ஒன்னும் உருப்படுற மாதிரி இல்ல. அதே போல திரும்ப நான் கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுலயும் ஒன்னும் பெருசா வருமானங்கள் பார்க்க முடியல. ஆனாலும் அம்மா வந்து அன்னையில இருந்து அவங்க விடாம உழைச்சிக்கிட்டே வராங்க. ஆமா. சோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இது ரொம்ப ஆழமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, நான் இயேசு முகமுகமா நான் தான் சந்திக்கிறேன் ஃபர்ஸ்ட். என்னுடைய சாட்சி நான் சொல்லிருக்கேன். அது ஒரு ஊழியக்காரரை கூட போகிறப்போ இயேசுவை முகமுகமா சந்திக்கிறேன். சந்தித்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம் வருது. ஆனா அந்த நாட்களில் என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, நைட்லாம் தூங்க மாட்டேன். அப்பெல்லாம் புதுசா வந்து அதாவது கம்ப்யூட்டர்ல வந்து அப்ப அந்த சேட் பண்ணுவாங்க. நான் வந்து நிறைய பேர்ட்ட சேட் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா நைட் ஃபுல்லா கம்ப்யூட்டர் சர்வீஸ் ஓடிட்டு இருக்கும். அப்போ நேரம் போகாம என்ன பண்ணிட்டு யார்ட்டையாச்சும் பேசிக்கிட்டே உட்காந்துருப்பேன். கடலை போட்டுட்டே உட்காந்து சும்மா என்னத்தையாவது பேசிக்கிட்டு அப்படியே பண்ணிட்டே இருப்பேன். அம்மா பாப்பாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க இந்த நேரத்துல கூட. ஆமா. அப்போ அவங்க எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க, ஆனா எதையுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கணவரை தந்தது ஏசப்பா. அந்த ஒரு விசுவாசம் உங்க அம்மாவுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டு. அவங்க அதை ஆரம்ப நாட்கள் என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன அதெல்லாம் சொல்லல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கணவரை கொடுத்திருக்கிறது ஏசப்பா. சோ ஒவ்வொருத்தரும் அதே போல நம்ம நினைச்சு எனக்கு பெஸ்டா தான் ஏசப்பா தந்திருப்பார். குறைவுகள் இருக்க எல்லா மனுஷங்கள்ட்டையும் குறைவு உண்டு. ஆனா அந்த குறைவை சரி செய்யக்கூடிய ஞானத்தை தேவன் மனைவிக்கும் கணவனுக்கும் கொடுத்திருக்கு. அப்ப அவங்க அதை அட்ஜஸ்ட் பண்றப்பதான் அது எல்லாம் சரியாகுது. அப்ப நான் வந்து இயேசு ஏற்றுக்கொண்ட உடனே மறுநாளே வந்து ஐயோ நான் இயேசுவை முகமுகமா பார்த்துட்டேன், அந்த சாட்சி சொல்றேன், நான் உடனே இமீடியட்டா ஞானஸ்நானம் எடுக்கணுங்கிறேன். மறுநாளே நான் ஞானஸ்நானம், ஏன்னா நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு 2 நாள்ல ஞானஸ்நான ஆராதனை நடக்குது. இம்மிடியட்டா நான் உடனே சொல்றேன், நான் அதுல போய் ஞானஸ்நானம் எடுக்க போறேன் அப்படிங்கிறேன். உடனே உங்க அம்மாவும் சொல்றாங்க, அப்படியா, அப்ப நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு நான் என்ன செய்யறதோ அதான் பாசம். அவங்க வேற எதையுமே யோசிக்கல இல்லையா. அவங்க குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, ஐயோ நம்ம ரோமன் கேத்தலிக், நம்ம ஆர்சி பேக்ரவுண்ட்ல, அவங்களுக்கு என் கணவர் எடுக்கிறார் அப்படின்னா நானும் அவரு கூட எடுக்கணும். அப்ப அவங்களுக்கு உங்க அம்மாவுக்கு வந்து அப்போ நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களும் எடுக்கணும். உடனே கூட அவங்களும் சேர்ந்து நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தோம். ஒரே நாள்ல எடுத்தோம். அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஆமா, இம்மிடியட்டா உங்க அம்மா இறங்கி வந்தாங்க. இல்லைன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆர்குமெண்ட் இருக்கும். அது எப்படி, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க, நீங்க எப்படி இயேசுவை பாத்தீங்களா, நீங்க எப்படி இது பண்ணிட்டீங்களாமோ, அப்படி அங்க இப்படி அங்கம்பாங்க. ஆனா அப்படி இல்லை, அம்மா வந்து அதுல ஞானமா நடந்துகிட்டா. சோ அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயம். எல்லாருக்கிட்டையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். எல்லார்ட்டையும் நல்ல பழக்கமும் இருக்கும், கெட்ட பழக்கமும் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எல்லாத்தையும் மாற்றக்கூடியது, பிரதானமானது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடியது அளவு கடந்த அன்பு. நீங்க இயேசுவை நம்ம நேசிக்கிறோம், அப்பாவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை நீங்க நேசிக்கிறேன் அப்படின்னா முதல்ல உங்க கூட இருக்கிற மனைவி பிள்ளைகளை நேசிக்கணும். உங்க கணவரை, உங்க பிள்ளைகளை நேசிக்கணும். அன்பை வந்து நம்ம அவங்க கிட்ட நம்ம செயல்படுத்தணும். பூமியில இருக்கிற மனுஷங்க கிட்ட அந்த அன்பை காட்டணுமா. எல்லாத்துக்கும் மேல வேதமே எப்படி சொல்லுதுன்னா, உன் அயலான இடத்துல அன்பு கூறணும், அருகில இருக்கிறவன்ட்டு அன்பு கூறணும், எதிராளிகிட்ட அன்பு கூறணும். அன்புதான் பிரதானமானது. அது ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்குள்ள அது வந்துருச்சு அப்படின்னா
எதுனாலும் சகிச்சு பொறுமையா இருந்து ஏசப்பா எனக்கு தந்தது பெஸ்டா தான் தந்திருப்பாருங்கிற விசுவாசத்தோடு அவங்க நிற்பாங்க அப்படின்னா அந்த தீமையை நன்மையா மாற்றிடுவார். அவங்க பொல்லாதவளா இருந்தா கூட அவங்கள நல்லவங்களா மாற்றிடுவார். அதுதான் என் வாழ்க்கையில இருந்து. நான் அவ்வளவு பொல்லாதவனா அவ்வளவுதான் இருந்ததும் தண்ணி அடிச்சுட்டு ஆமா ஆக்சுவலா அங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய அதாவது ரவுடித்தனம் மாதிரி பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களும் எனக்கு உண்டு. அவங்க தான் சுத்துவேன் எடுப்பேன் அந்த மாதிரிதான் இருப்பேன். பெரிய பந்தாவா தோரணையா இருக்கணும் அப்படிதான் சுத்துவேன் அப்படிதான் இருப்பேன். ஆனாலும் என்னைக்கு அம்மாவை சந்திச்சோனோ அன்னைக்கு அவங்க அன்பை பார்த்தோனோ விட்டு கொடுக்கக்கூடிய அந்த சுபாவங்களை பார்த்தோனோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு எல்லாத்துக்கும் மேல என்னுடைய தாயார் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா எங்க அம்மா ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்க, எல்லாத்தையும் சமாளிப்பாங்க. அப்போ எனக்கு ஒரு பக்கம் எனக்கு ஒரு தாயாரும் நான் என்ன செய்யறேன் அவங்க அம்மாவை நான் பாக்குறேன். அப்ப அந்த அன்பு எனக்கு அதுல கிடைக்குது. ஸோ எனக்கு மனைவியோட அன்பு கிடைக்குது அவங்க கிட்டயே. எல்லாத்துக்கும் மேல ஃப்ரெண்டோட அன்பு கிடைக்குது. அவங்க அதனால எப்படி பேசுவாங்க, வாங்க போங்கன்னா பேசுவாங்க இல்ல அவங்க எப்படி பேசுவாங்க கூப்பிடுவாங்க. அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்களோ அதே போலதான் அன்னைக்கும் ஃப்ரெண்டா தான் பேசுவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாவும் இருந்துக்கும். ஸோ இதுதான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமா என்ன செய்யறேன். அம்மாவை குறிச்சு நான் பேசுறேன். உனக்கு ஒரு அம்மாவா ஒரு ஒய்ஃபா ஒரு ஃப்ரெண்டா எல்லா சூழ்நிலையும் உங்க கூடயே இருந்து ஆமா இவ்வளவு தூரம் எல்லா நெருக்கத்திலயும் அவங்க கூட இருந்திருக்கிறாங்க. எல்லா நெருக்கத்திலுமே அவங்க கூட. அதனாலதான் அப்பா எங்கேயும் வெளியில போகாம என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் வெளியூர்ல போய் எங்கேயாவது வேலை செஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறப்போ வேண்டான்னு சொல்லி அங்க ஒன்னாவே இருப்போம், சேர்ந்து இருப்போம், வாழ்வோம். இணைத்தது ஏசப்பா, அதனால அவர் நிச்சயமா நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள வந்ததுனாலதான் அதுக்கப்புறம் தான் நாங்க ஆண்டவரை நான் அனுபவிக்க கணவன் மனைவியா இன்னும் அதிக அன்பு. இப்ப இதுல எங்க அன்புல என்ன ஆயிடுச்சுன்னா ஏசப்பா அவர் ஒருத்தர் உள்ள அவர் அந்த அன்பு அதிகமா ஊற்றி குடும்பத்தை அப்படி இணைச்சு அழகா கட்டி கொடுத்துட்டார். ஸோ அப்போ ஒவ்வொரு பெண்களும் இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இது முக்கியமா அம்மாவை குறிச்ச சாட்சிங்கிறதுனால பெண்களுக்காக நான் சொல்றேன், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமா, அந்த ஒரு குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா அது அந்த பெண்ணோட கையில தான் இருக்கு. ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம தரிசாக முடியும். ஒரு பெண் நினைச்சா அந்த குடும்பத்தை கட்ட முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொன்ன சாட்சி. ஆக நிச்சயமா இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக தொடர்ந்து அடுத்து இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு. நாம இன்னும் மும்பையில உள்ள நிறைய சாட்சி விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு, சாட்சிகள் இருக்குது. ஸோ இன்னும் அடுத்த வீடியோல நம்ம அதை பேசுவோம், நிறைய காரியங்களை பேசுவோம். ஸோ தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கறதான் நம்ம என்ன செய்து மூலியமா ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையில இப்ப நம்ம வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படி இருக்குன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இதே போல சாட்சிகள் இருக்கும். நீங்க அதை மற்றவங்க கிட்ட சொல்லணும். அதுக்குதான் இந்த விஷயத்த நான் பேசுறேன். என் வாழ்க்கையில இயேசு அற்புதம் செஞ்சார், என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாருங்கிறத நான் சொல்லுற பொழுதுதான் ஏசப்பா நாமும் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு நம்ம ஒரு நாமத்தை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கோம். சோ இதன் மூலமா இது ஏதோ ஒரு பெருமைக்காகவோ ஆமா இல்ல ஏதோ ஒரு பேர் புகழுக்காகவோ அப்படின்னு கிடையாது. சாட்சியை சொல்லணும். என்னோட வாழ்க்கையில ஏசப்பா செஞ்ச அத்தனை சாட்சிகளையும் நான் சொல்லணுங்கிறத ஆண்டோட ஏவுதல். ஏன்னா நான் ஊழியத்துல இருக்கிறதுனால நம்மளே நாம சாட்சியா காட்டுறப்போ யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இப்ப யாரையாவது குறிச்சு அவர் அப்படி வாழ்ந்தார், இவர் இப்படி வாழ்ந்தார், இப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எனக்கு ஏசப்பா என்ன பண்ணினார், ஏன் லைஃப்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறார், இதை நான் 4 பேர்கிட்ட சொல்றப்பதான் அதுதான் சுவிசேஷம், அதுதான் காஸ்பல். நான் எப்படி இயேசுவை சந்திச்சேன், பவுல் எப்படி, அததான் காஸ்பல் எழுதுறாரு இல்லையா? அப்போ என்னுடைய சாட்சியை நான் சொல்லி அதோட சேர்ந்து நற்செய்தியை ஏசப்பாவை குறிச்சு நம்ம பேசுறப்போ அதுதான் முழு காஸ்பல். பிரியமானவர்களே,
உங்க வாழ்க்கையிலயும் இது பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி உங்ககிட்டயும் சாட்சிகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. உங்க சாட்சிகளை மத்தவங்க கிட்டயும் பகிர்ந்து கொள்ளுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது குறைவுகள் ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க அதை பார்த்து சரி பண்ணிக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்களும் அதை சந்தோஷமா படிச்சு சப்போர்ட்டா இருக்கும் எங்களுக்கு. இன்னும் இதே மாதிரி நிறைய சாட்சிகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க இன்னும் இதே மாதிரி நிறைய சாட்சிகள் எங்ககிட்ட இருக்கு. நாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவோம். ஆக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.